இன்றைக்கி வந்து எள்ளு மாவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. தேவையான பொருள் பார்த்துடலாம். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் கருப்பு எள்ளு எடுத்துருக்கிறேன், 1 டம்ளர் நிலக்கடலை எடுத்துருக்கிறேன். தேவையான இது நான் ஒரு அச்சு அப்படியே வச்சுருக்கிறேன், ஆனால் நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இந்த எள்ளை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அரிச்சு எடுத்து கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ இதை கழுவி எடுத்துட்டுனுங்க, கல்லெல்லாம் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து ஒரு துணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து காய வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்படி துணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஒரு வடச்சட்டி அடுப்பில் வச்சிடலாங்க. இந்த எள்ளை போட்டுக்கலாம். இதை வறுத்துக்கலாம். கையுடாமல் வறுத்துட்டே இருக்கணுங்க. எள்ளு வந்து பொரிஞ்சு வரும், அப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் புகை வர்ற மாதிரி இருக்கும், ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா எள்ளு வந்து கரிஞ்சிரு, அப்புறம் கசப்புத்தன்மை வந்துடும். பாருங்கள், இப்படி பொரியிற சத்தம் கேட்குதான். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இப்போ எல்லாம் ஆற வச்சிடலாங்க. இப்போ இது வந்து அந்த நடக்கலை 1 டம்ளர் எடுத்தோம் இல்லையா, அது வந்து வறுத்த நடக்கடலை தான் கடையில் வாங்குது. இருந்தாலும் நாம் ஒரு கலர் சூடு பண்ணிக்கலாம். நடக்கலை வறுத்தாச்சுங்க. பிறகு இதையும் ஆற விட்டுடலாம். எல்லாம் ஆற விட்டுறலாம். பட்டு இப்படியே தோலோடு போடலாம், ஆனால் வந்து ரொம்ப கசப்படிச்சிடும். அதனால் கொஞ்சம் ஆறின வரை கொஞ்சம் மட்டும் தோல் நீக்கிட்டு இப்படி தேய்ச்சாலே அந்த தோல் வந்துடும். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ இது கொஞ்சம் ஆறட்டும். நான் வந்து ஒரு 300 கிராம் மண்டவெல்லம் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் ஆறட்டுங்க. நீங்கள் வந்து நடக்கலைக்கு பதிலாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், இல்லை பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நடக்கலை இல்லைன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம், இல்லை நடக்கலை கூடவே வேணாலும் நீங்கள் அரிசி மாவு கொஞ்சம் கடலை பொரிக்கு போடுவோம் இல்லையா, அந்த கடலை கொஞ்சம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதெல்லாம் வந்து தனியாக தாங்க அரைக்கணும். இதுவும் நடக்கலை வந்து எண்ணெய் பிரியும், ஸோ எள்ளும் வந்து எண்ணெய் பிரியும். அதனால் வந்து தனித்தனியாக கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுறேன். முதல்ல நடக்கலை அரைச்சிட்டு வந்துடுறேங்க. நாங்கள் பாருங்கள், நான் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறப்பாக வேணுன்னா நீங்கள் அரைச்சிக்கலாம். எனக்கு இப்படி தான் வேணுன்ட்டு நான் அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இதை எடுத்து கொட்டிட்டு எள்ளை போட்டுக்கலாம். இப்போ எள்ளை அரைச்சிட்டு வந்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் இந்த கடலையும் போட்டுக்கலாம். இந்த வெல்லத்தையும் போட்டுக்கலாங்க. நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லாம் அரைச்சிட்டேங்க. இப்போ பிசைஞ்சிக்கலாம். இது வந்து நாங்கள் புரட்டாசி சனிக்கிழமைக்கு இந்த மாவு செய்வோம். புரட்டாசி சனிக்கிழமை ஆயுத பூஜைக்கு இது இந்த மாவு வச்சு கும்பிடுவோம். சரஸ்வதி பூஜை முக்கியமாக வந்து புரட்டாசி சனிக்கிழமைக்கு தான் இந்த மாவு செய்வோம். ஆனால் அது வந்து நிறையா செய்வோம். நாங்கள் ஆட்டுக்கல்லில் போட்டு உரலில் போட்டு இடித்து செய்வோம். இது கொஞ்சங்கிறதுனால மிக்சியில் அரைச்சிட்டோம். இப்போ யார் கல்லையெல்லாம் போட்டு இடிச்சிட்ருக்குறாங்க. இப்போ பிசைஞ்சு நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாங்க. பாருங்கள், சரி கடலமுத்து போட்டதுனால பாருங்கள் எப்படி இருக்குது, விளையேன் இருக்குது.
கொஞ்சம் அரை டம்ளர் கடலமுத்து போட்டிருக்கலாம். எனக்கு வந்து நான் 300 கிராம் வெல்லம் போட்டேன். இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு 1/4 கிலோ போட்டிருந்துருக்கலாம். நான் 300 கிராம் போட்டதுனால இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. உருண்டை பிடிக்கலாம். நல்லா கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேணுன்னா கொஞ்சம் கூட தேங்காய் வறுத்து போட்டுக்கலாம். ஏன்னா தேங்காய் போடலை. நெய் வேணுனாலும் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். பட் நான் நெய் தேங்காய் பூவெல்லாம் போடலை. உருண்டை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். உருண்டை பிடிச்சிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், எல்லாம் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. எனக்கு ஒரு டம்ளரு நான் காட்டின டம்ளரில் 1 டம்ளரு எள்ளு, 1 டம்ளரு நடக்கடலை பருப்பு, 300 கிராம் வெல்லம். எனக்கு வந்து 18 உருண்டை வந்துச்சு. 3 உருண்டை சாப்பிட்டோம். பாருங்கள், இது நம்ம கடையில் விற்கிற மாதிரி நார்மலாக பிடிச்சிருந்தா ஒரு 20 கிட்டத்தட்ட வந்திருக்கும். பாருங்கள், நல்லா நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நீங்களே செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது வந்து நீங்கள் அப்படியே தோல் வந்து எடுக்காமையும் போடலாம். ஆனால் என்னென்னா கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும். கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்குது எள். அதனால் கொஞ்சம் தோல் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். கொஞ்சம் எள்ளை வறுத்துட்டு அப்படியே கூட போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தோல் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.